டீம்டு அசெண்ட் குடுக்குறது பத்தியும், ஆளுநர், குடியரசுத் தலைவர்களுக்கு கால நிர்ணயம் பண்றது பத்தியும் சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து தங்களோட ஒப்பீனியன தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒப்பீனியன் வந்து மாநில அரசுகளுக்கு பின்னடைவா? அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒப்பீனியன் வந்து எப்படின்னாங்க, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்னு ஒண்ணு வந்து சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ ஹைகோர்ட்னா ஒரு அப்பீலேட் இருக்கும், ஒரு ஒரிஜினல் இருக்கும். அட்வைசரி வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது நம்ம சொல்லலாமே தவிர தனி ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கீழ சுப்ரீம் கோர்ட்ல சில கேள்விகளை வந்து எழுப்பி இருக்கிறார்கள். யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது முதல் முறையானா இல்ல. சுதந்திர இந்தியால இதுவரைக்கும் 15 முறை வந்து இப்படியான கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில்கள் பெறப்பட்டிருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட்டோட பதில் அவ்வளவுதான். கேள்விக்கு பதில். இது எந்த வகையிலுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம வச்சுக்கலாமே தவிர, வரப்போற தீர்ப்புகளையோ, இல்ல வந்து வேற மாநில வழக்குகள், வேற நீதிபதிகள் விசாரிச்சா இத அப்படியே எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இத நம்ம முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கிடணும். எனவே இது மாநில அரசுகளுக்கான பின்னடைவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிற எங்களை போன்றவர்களுக்கு இது வந்து ஏமாற்றம். என்ன காரணம்னா, ஒரு இந்தியா ஒரு நாடு அது வந்து சுதந்திரம் வந்து 1947ல வாங்கி 50ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வந்து 75 வருடம் பூர்த்தியாகும் போது 75 வருட ஓல்டு டெமோக்ரஸி அவ்வளவுதான்.